மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமாரை மூர்க்கத்தனமாக தாக்கிய போலீசார். மரணம் ஏற்படும் என தெரிந்தே அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் என எஃப்ஐஆரில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்தவர் அஜித் குமார். இவர் நகை காணாமல் போனது தொடர்பாக பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது கடந்த ஜூன் 28ஆம் தேதி அடித்தே கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்ற காவலில் இருந்த 5 தனிப்படை காவலர்களையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் யாருடைய உத்தரவின் பேரில் அஜித் குமாரை விசாரணை செய்தீர்கள், அஜித் குமாரை அடித்து துன்புறுத்தியது ஏன், காயமடைந்த அஜித் குமாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாதது ஏன் போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி தனிப்படை காவலர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. மடப்புரம் கடையில் மிளகாய் பொடி வாங்கி அதை அஜித் குமார் மீது தூவி சித்திரவதை செய்ததாக போலீசார் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ அதிகாரிகள் மடப்புரத்தில் உள்ள கடைக்காரரிடம் நேற்று விசாரணை நடத்தினர். கடைக்காரர் தனிப்படை போலீசார் ஒரு பாக்கெட் மிளகாய் பொடி மற்றும் 2 தண்ணீர் பாட்டில்கள் வாங்கியதாக தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித் குமாரின் சகோதரர் நவீன்குமார், அஜித் குமாரின் நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், வினோத், பிரவீன், கார்த்திக் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் அஜித் குமார் மீது நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மற்றும் அவரது தாயாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் போலீசார் தாக்கியதை வீடியோவாக செல்போனில் ரெக்கார்ட் செய்தவரிடமும் விசாரணை நடத்தி அதையும் பார்வையிட்டனர். இந்த வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் வலிப்பு ஏற்பட்டு அஜித் குமார் மரணித்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமார் நகை திருடிய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் தனிப்படை காவலர்கள் 5 பேர் அஜித் குமாரின் உயிர் போகும் என தெரிந்தே அவரை கடுமையாக அடித்ததாக எஃப்ஐஆரில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.